காய்ஸ், இந்த வீடியோவோட இந்த ட்ராமா வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு அடுத்ததாக நம்ம சேனலில் வேறு ஏதாவது ட்ராமா பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. எதுவும் வந்து இஷ்யூ இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ட்ராமா நான் சூஸ் பண்ணி போடுறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரியில் போகலாமா? ஸோ இப்போ சாயா வந்து மயக்க போட்ட மாதிரி நடிச்சிட்ருக்கால, ஹீரோ உட்காந்து அவளுக்காக கேர் பண்ணி பார்த்துட்ருக்கானா. ஸோ கொஞ்ச நேரம் அவள் பிடிச்சே வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அங்கேருந்து லைட்டாக எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறான். பட் திரும்ப அவள் பேச்சு கொடுத்து இழுத்து வச்சுட்ருக்கான். அப்போ தான் இங்கே ஹீரோயின் வந்து அவளோட ரூமில் இருக்கும் போது அந்த மெய்ட் ஓடி வந்துட்டு, ஹீரோ உங்கள் திங்ஸ் எல்லாம் அவரோட ரூமில் வைக்க சொன்னார்ல, நான் கொண்டு போய் வச்சுருட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஹீரோயினும் அதுக்கு அவசியமே இருக்காது, ஏன்னா ஹீரோ வந்து இப்போ சாயாவை கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான் இல்லையா. ஸோ என்னை பற்றிலாம் அவன் யோசிக்கவும் மாட்டான், எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்க மாட்டான். ஸோ இதை இதோட விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் அந்த மெய்டுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. அவங்க ஹீரோயினை ரொம்ப விரும்புவாங்களா, அதனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இவங்க கோவம் ஃபுல்லாக சாயா பக்கம் திரும்புது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சாயாவை எப்படியாவது அங்கேருந்து துரத்தி விட்டுட்டா அதுக்கப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அதனால் இப்போ இவங்க சாயாவை நான் கவனிச்சுக்கிறேன், நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட வந்து பயங்கரமாயிட்டு சாயாவை போட்டு தாங்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இங்கே ஹீரோவும் சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வர சாயாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகிடுது. அதான் அவன் என்னை பார்த்துக்கிறாள், நீ எதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது ஹீரோவும் அவன் மேலே பாசமாக தான் வந்திருக்கா, நீ அவங்கள எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ அதுக்கப்புறமா சாயா இந்த மெய்டு கிட்ட கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா, நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் இல்லை உன்னை கேர் பண்ணிக்கிறேன்னு நான் தான் சொல்லியிருக்கேன்ல, உனக்கு சீக்கிரமாக சரியாகணும்ல, அதுக்காகத்தான் நான் எல்லாமே வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவள் முடியவே முடியாதுன்னு சொல்லி பயங்கரமாக திட்டி அவங்கள வெளியில் தள்ளி கதவை பூட்டிடுறா. ஹீரோயின் கிட்ட பேசலான்ட்டு வரும்போது அவள் ரூம் டோரை வந்து லாக் பண்ணிடுறா. ஸோ இப்போ முகத்துக்கு முன்னாடி அவள் கதவை மூடிட்டாளுன்னு இவனுக்கு பயங்கரமாயிட்டு கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் அவள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகும்போது வேற அவளை தடுத்து நிறுத்திட்டு, வா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போகலாம், அதான் ஆஃபீஸில் நம்ம ரகசியம் தான் வெளியில் வந்துருச்சு, நீ நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுல்ல, இப்போ எல்லாருக்கும் முன்னாடி போயிட்டு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் மாதிரி நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்ருக்கான். அவன் என்ன தான் போகணும்னு சொல்லிட்டு அவன் நான் கூட வரமாட்டேன், எனக்கு உன்னை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது, என்னை விட உனக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்கான். இவனும் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி வம்பு பண்ணி எடுத்துட்ருக்கானா. அப்போ ஹீரோயினும் பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லி அவனோட காலை நங்குன்னு மிதிச்சுட்டு அவன் வழியில் அலறிட்டுருக்கான். அந்த சமயத்தை யூஸ் பண்ணி அவள் வாட்டுக்கு எஸ்கேப் ஆகி இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறான். ஸோ இங்கே ஹீரோவும் வழியில் துடிச்சுக்கிட்டே போ என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி முழங்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் அவங்க அப்பா கிட்டேருந்து அவனுக்கு கால் வருது. ஆஃபீஸ்க்கு உடனே கிளம்பிவான்னு சொல்லி சத்தம் போடுறாரு. இவனும் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னா அந்த சமயத்தில் என்ன ஆயிருக்குன்னா, அசிஸ்டன்ட் தான் ஊழல் பண்ணியிருக்கான்றதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் அங்கே அடி வாங்குறதையும் பார்த்துட்டான்ல. ஸோ அதுக்கப்புறமா அந்த அசிஸ்டன்ட் கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணுவோம், ஹீரோவை வந்து பழித்திக்கணும் தான் தனக்கு ஆசை இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி கை கோர்த்துக்கிறான். ஸோ இப்போ இவனுங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறானுங்கன்னா, ஹீரோவுடைய அப்பா கிட்ட வந்து ஹீரோ நிறைய பணத்தெல்லாம் களவாடி இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கான எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குன்னு அவன் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டில் அசிஸ்டன்ட் திருடின பணம் எல்லாத்தையுமே ஹீரோ தான் திருடினான், ஏன்னா அவன் தான் அப்ரூவராக சைன் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு அவரும் சந்தேகப்பட்டுட்டு தான் இப்போ ஹீரோவை வர சொல்லியிருக்காரு. அவன் அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு, இப்போ நான் தான் பணத்தை எடுத்தேன்னு எனக்கு வர சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, நீயே பார்த்துட்டு தானே இருக்க, எல்லா டாக்குமெண்ட்லேயும் உன்னோட கையெழுத்து தான் இருக்குது, ஸோ இதை நீ தான் பண்ணியிருப்பேங்கிறத வேற நான் எப்படி யோசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஹீரோ பயங்கர கடுப்பாகிட்டு கத்துறான். நான் உங்களுக்கு பையன் கிடையாதுல்ல, அதனால தான் நீங்கள் ஈஸியாக மேலே பழி போடுறீங்க, ஏன்னா நம்பாமல் இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் உன்னை என் பையனை தான் பார்க்குறேன், இதையும் நீ வந்துட்டு முடிச்சு போடாத, இங்கே வந்து ப்ரூஃபே இருக்குது, இதுக்கும் மேலே நான் என்ன நம்புறதுன்னு நீயே சொல்லு, கண்ணுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வச்சுட்டு என்னை நம்பாத, நான் வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னு நீ சொல்லும் போது என்னால் எப்படி அதை ஏற்றுக்க முடியும், நீ தான் ரிவெஞ்சுங்கிற பேரில் யார் சொல்கிறது கேட்காம கண்ணை பின்னாடி பண்ணிகிட்ருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, நான் சத்தியமாக அதெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். பட் அவன் சொல்கிறத நம்புறதுக்கு அங்கே யாருமே இல்லை. அசிஸ்டன்ட் மட்டும் கொஞ்சம் பாவமாக திருன்னு முடிச்சுட்டு இருக்காரு. அப்பாவும் பையனும் சண்டை போடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் வந்து கில்ட்டியாக ஃபீல் ஆகுது போல். ஹீரோயின் வந்து ரொம்பவே அமைதியாக இருந்து எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கா. இப்போ இங்கே ஹீரோவோட அப்பாவுமே இதுக்கு வேறு வழியே கிடையாது, இந்த விஷயம் எவிடன்ஸ் எல்லாம் ஒன்றை பாயிண்ட் பண்ணுறதுனால ஒன்றை நான் இப்போ சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிடுறாரு. அவன் கோச்சுக்கிட்டு வெளியில் வந்துடுறான். அப்போ கிறிஸ் தான் இவனை மாட்டி விட்டுருக்கான் இல்லையா. ஆனாலும் இப்போ ஹீரோ வெளியில் போனோடனே கிறிஸ் வந்து ரொம்ப நல்லவன் மாதிரி அவனை சமாதானப்படுத்துகிற மாதிரி வந்து பேசுகிறானா. ஹீரோக்கு பயங்கர காட்டு பெரிடுது. அவன் நீ நிஜமாவே நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தா நீ இந்த மாதிரி விஷயம் கண்டுபிடிச்சதை என்கிட்ட வந்து என்ன ஏதுன்னு காரணம் கேட்டிருப்ப, என்கிட்ட முதல்ல இன்ஃபார்ம் பண்ணியிருப்ப, எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு இப்படி கோழி மூட்டி வேலையை பண்ணியிருக்க மாட்டேன், ஸோ நீ வேணும்னே தான் இதை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கத்துறான். கிறிஸும் என் வேலையை தானே நான் கரெக்டாக பண்ணேன், ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா என் பாஸ் கிட்ட தானே நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்லி ஆகணும், அதுக்காக தான் அவர்கிட்ட போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோ நம்புற மாதிரி இல்லை, கோவப்பட்டுட்டே இருக்க ஹீரோயின் நடுவில் போஞ்சிட்டு, நீ எதுக்காக கிறிஸை தேவையில்லாமல் திட்டிகிட்டு இருக்க,
அவர் வேலையை கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்கிறா. உடனே ஹீரோக்கு பயங்கர ஹர்ட் ஆகிடுது. அப்படின்னா நீயும் கூட என்ன நம்பலை தானே அப்படின்ன உடனே நான் எப்படி நம்புவேன், எவிடன்ஸ் எல்லாம் உனக்கு எதிராக தானே இருந்துச்சுருக்கு, அது மட்டும் இல்லாமல் அப்பாவை ஹர்ட் பண்ணுறதுக்கு தான் நீ என்ன வேணாலும் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ரொம்ப ஹர்ட் ஆகி அவன் கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. ஹீரோயின் கூட தன்னை நம்பலை, இவ தான் வந்துட்டு நம்மளுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவான்னு நினச்சோம், ஆனால் இவளும் என்ன நம்பலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இப்போ நான் இங்கேருந்து போனதுக்கப்புறமா கிறிஸ் கூட நீ ஜாலியாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். போனதுக்கப்புறமா கிறிஸ் ஹீரோயினை இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு இருக்கான். ஹீரோ தான் வந்துட்டு ரொம்ப தப்பானவன் அப்படிங்கிற மாதிரி, தம்மையில் தப்பே இல்லைங்கிற மாதிரி. ஹீரோ இப்போ பயங்கரமாயிட்டு வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கானா. ஸோ இப்போ அவனோட ஃப்ரெண்டும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஒன்றா தான் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் பார்த்துருக்கும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு உன் புருஷன் இந்த மாதிரி பயங்கரமாயிட்டு குடிச்சிட்டு இருக்கான், ஏதாவது பிரச்சனையா, ஏதோ உலகமே வந்து இழந்துட்ட மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்ன உடனே அவனை பற்றி நீ எதுக்காக என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, அவன் என் மேலே ஏதாவது கேர் பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது வந்து கூட்டிகிட்டு போ, அதுக்காக தான் சொல்கிறேன், அவன் ரொம்ப சேடாக இருக்கான் அப்படின்ன உடனே அப்போ என்ன ஹர்ட் பண்ணப்பெல்லாம் அவன் எனக்கு துணைக்கு நின்னானா, இல்லை எல்லாமே வேணும்னே தானே பண்ணான், எனக்கு கல்யாணம் பண்ணதே அவன் ரிவெஞ்சுக்காக தானே பண்ணான், ஸோ இப்போ அவன் வருத்தமாக இருக்கானா, நான் அவனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு உதறி தள்ளிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். இப்போ அவள் பக்கத்தில் தான் அங்கே கிறிஸும் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இவள் பேசுகிறது எல்லாத்தையுமே அவன் கேட்டு அந்த இடத்துல என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு இப்போ ஹீரோவை பழி வாங்கணுன்ற நோக்கம் வந்துருச்சு போல். ஸோ இங்கே வந்து இந்த ஃபோன் கால் எல்லாத்தையுமே கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஹீரோயினோட ஃப்ரெண்டு காட்டா கிட்ட வந்துட்டு ஹீரோயின் சொன்னது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்க, அதே எல்லாத்தையுமே ஹீரோ இந்த பக்கமாக காதில் வாங்கிடுறான். ஸோ அப்போ அவனும் காட்டா கிட்ட நான் நிஜமாக இந்த விஷயத்தை பண்ணியிருப்பேன்னு நீ நினைக்கிறியாடா, நான் பணத்தை திருடியிருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு காட்டா கிட்ட கேட்கும் போது அதுக்கு காட்டாவும் இல்லைடா எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, உன்னை நம்பணும் தான் தோணுது, ஆனாலும் நீ உன்னை இத்தனை வருஷமாக வளர்த்த, உன் மேலே பாசம் கட்ட, உங்கள் அப்பாக்கே எதிராக திரும்பி என்னென்னவோ வேலைகள் அவரை ஹர்ட் பண்ணணும்னு பண்ணியிருக்கியே, அதனால தான்டா எனக்குமே உன்னை முழுசாக நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் மனசு நொந்துருது, தன்னை நம்புறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹர்ட் ஆகிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோவோட காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காளாம். அந்த சமயத்தில் பார்த்தா கிறிஸ் தான் அவளுக்கு கால் பண்ணுறான். ஸோ இவன் எடுத்து பேசையில் கிறிஸ் வந்து அவளை பயங்கரமாக கடுப்பேற்றிட்டு இருக்கான். இங்கே பாரு, நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன், ஹீரோ உன்னை சீட் பண்ணிட்டு இருக்கான், உன்னை ஒரு டூலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி திரும்ப அந்த பேச்சு எடுக்க சாயா அதெல்லாம் கேட்கறதுக்கு ரெடியா இல்லையா. உடனே அவன் என்ன சொல்லிட்டான், இந்த மாதிரி ஹீரோ வந்து பணத்தெல்லாம் ஏமாத்திட்டான் அவங்க அப்பாவை ஹர்ட் பண்ணுறதுக்காக, அதனால் ஆஃபீஸ்லேருந்தே அவனை விரட்டி விட்டுட்டாங்கன்னு சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு சாயாவும் அவன் அப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு கிறிஸ் கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு ஃபோன் காலை கட் பண்ணுறான். ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா சாயா போயிட்டு நான் இந்த மாதிரி ஆஃபீஸில் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன், நீ எதுவும் கவலைப்படாத, நீ தப்பே பண்ணியிருக்க மாட்டேன், எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அது வந்து அந்த சமயத்தில் அவளோட லவ் வந்து எவ்வளோ ட்ரூவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ஹீரோ வந்து அவன் நம்புறா அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கிறான். பட் ஆனாலும் அவனுக்கு அது பெரிய சந்தோஷமெல்லாம் கொடுக்கல. இங்கே சாயாவும் நீ எதுவும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரத்தில் உன் மேலே தப்பு இல்லைங்கிறத நம்ம நிரூபிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஆனால் இவன் மனசு ஃபுல்லாக ஹீரோயினை சுற்றி தான் இருந்துகிட்ருக்கு. ஹீரோயின் எப்படி தன்னை நம்பாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு அவங்களுக்கு வெட்டிங்க்கு அப்புறம் ஒன்றா இருந்தாங்க இல்லையா, அந்த ரூமுக்கு வரான். அவனுடைய பழைய மெமரிஸ் எல்லாம் வந்து ரீகால் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ ஒரு ஹேண்ட்கர்ச்சீஃப் வந்து அவளோடது வச்சிருப்பான் இல்லையா, அதை இன்னும் சேஃபாக தான் வச்சுருக்கான். அதெல்லாமும் எடுத்து மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் இங்கே காட்டினாங்க. அப்போ கிறிஸ் ஹீரோயினை தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவளை வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற சாக்கில் கூட்டிகிட்டு வந்துட்டு அவகிட்ட ஹீரோவை பற்றி இன்னும் கொஞ்சம் கோவப்படுத்துகிற மாதிரி ஏற்றி விட்டுட்டு இருக்கான். ஸோ இவளை வந்து நடுவில் எனக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக் வேணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாளா. அப்போ தான் ஹீரோ இந்த பக்கமாக அவளுக்கு காத்துட்டே இருந்துட்டு தூங்கிட்டானாட்ருக்கு. ஸோ அவன் வந்து கண் விழிச்சு பார்க்குறான். ஏன்னா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அவளை இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூம் அப்புறம் வீடு ஃபுல்லாக போய் தேடிட்டு கடைசியில் அவள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவளுக்கு காலே பண்ணிட்டான். ஹீரோயின் தான் இப்போ ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்காள், அதனால் மொபைல் அங்கே டேபிள்லேயே வச்சுட்டு போயிருக்கா. ஸோ அங்கே கிறிஸ் தான் ஹீரோ தான் கால் பண்ணுறான் அப்படிங்கிறத பார்த்த உடனே அவன் வேணும்னே ஹீரோ வந்து இன்னும் கொஞ்சம் கடுப்பேற்றணும் அப்படின்னு அவளுடைய கால் அட்டன் பண்ணி பேசுகிறான். ஸோ நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம், எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கிறிஸ் வந்து கால் அட்டன் பண்ணி பேச ஹீரோக்கு அங்கே பயங்கரமாக கடுப்பாகுது. நீ என்னடா பண்ணிட்டுருக்கா, அவன் மொபைலில் நீ எதுக்கடா பேசுகிற அப்படின்ன உடனே அதெல்லாம் விடு, நான் அவளை நல்லா பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ ஒன்றும் கவலை பண்ணிக்காத, நீ எப்போ அவளை டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு என்கிட்ட சொல்லு, அப்போ தான் நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக எங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல ஹீரோ இந்த பக்கம் செம்மையா பேர் மேலேயும் கடுப்பாகிட்டு இருக்கான். இவன் நினச்ச மாதிரியே ஆஃபீஸ்லேருந்து துரத்தி விட்டுட்டு 2 பேரும் பயங்கரமாயிட்டு க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்லாம் இவன் தப்பாக நினச்சி பயங்கரமாக கோவப்பட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி இழுத்து வச்சுட்டு அவகிட்ட பயங்கரமாக கத்துறான், எங்கே போனேன், எதுக்காக அவன் கூட போனேன் செஞ்சேன்னு சொல்லிட்டு. ஸோ அவளும் வந்து பதிலுக்குன்னு கத்திட்டு இருக்கா. நான் எதுக்காக எங்கே போனால் வந்தேங்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும், எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது நான் அந்த பணத்தை எடுக்கவே இல்லை, கண்டிப்பாக
உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்துட்டுருக்குல்ல, நீ அவன் கூட வந்துட்டு ஜாலியாக இருக்கலான்னு சொல்லி தான் என்ன அந்த ஆஃபீஸ்லேருந்து போகிறப்ப கூட வந்து கடைசி வரைக்கும் நீ ஹர்ட் ஆகாமல் இருந்திருக்கல அப்படின்லாம் சொல்லிட்டு அவகிட்ட கத்திகிட்டே இருக்கவும் அவளுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டே இருக்குது. திரும்ப திரும்ப கிறிஸையும் இவளையும் சேர்த்து வச்சு வேற பேசிகிட்டு இருக்கான், தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவ எதிர்த்து பேச அவனுக்கு கடுப்பாகிட்டு அவளுடைய ரூமுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ நீயும் நானும் என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதனால் என்னால் உன்கிட்ட வந்து எப்படி வேணாலும் நடந்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவளை வந்து அங்கேருந்து எழுந்திருக்கவே விடாமல் அவளுக்கு ஒரு சான்ஸே கொடுக்காம அவளை ஹக் பண்ணிகிட்டே இருந்துட்டு இருக்கானா. அவள் வந்து அங்கேருந்து அவனை தள்ளி விட்டுட்டு போகணுங்கிறதுலே குறியாக இருந்துட்டு இருக்கா. ஸோ இவன் திரும்ப திரும்ப நீ என்னோட ஒய்ஃப், என் கூட தான் இருக்கணும், என்னோட ஆசை வரைக்கும் நான் என்ன விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறத வெளியிலேருந்து சாயா வந்து ஒட்டு கேட்டுட்டுருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தா டக்குன்னு வந்து ஏதோ சவுண்டு கேட்குது. ஹீரோவும் ஹீரோயினும் ஷாக் ஆகிடுறாங்க. ஹீரோவும் பதறிட்டு வெளியில் வரானா. வந்து பார்த்தா சாயா வந்து அங்கே விழுந்து கிடக்கிறா. இந்த முறை அவன் நடிக்கலை, அவன் நிஜமாவே வந்து ஃபெயிண்ட் ஆகி தான் கிடக்கிறா. ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப பதட்டமாகிடுறான். ஹீரோயினும் அவங்க வரலா. ஹீரோ வந்து இவளை இந்த அளவுக்கு தாங்கிறத அவளால் பார்த்துட்டு சந்தோஷமாக ஏற்றுக்க முடியல. அப்புறம் சாயாவை கூட்டிகிட்டு வந்து இவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு கூடவே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் மனசில் கொஞ்சம் வருத்தமாகிடுது. ஓவர் நைட் ஸ்டே பண்ணி சாயாவை பார்த்துக்கிறான். அவளுக்காக பேசிக் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் அடுத்த நாள் காலையில் காற்றா வரானா. அவன் என்னாச்சு சாயாக்குன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவும் ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் இப்படி ஆயிருக்கான்னு சொன்னாங்க, பாடி ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்னு முதல்ல அவள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகட்டும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லவும் காட்டா அப்போ தயங்கிக்கிட்டே நான் உங்ககிட்ட கிறிஸை பற்றி சொல்லணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸோட ரெஸ்டாரண்ட்டை உடச்சது அவங்க அண்ணனும் அவங்க அம்மாவும் கிடையாது, கிறிஸ் அதை வேணும்னே பண்ணியிருக்கானாட்ருக்கு, இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன்னு உடனே ஹீரோவும் இப்போ தான் எனக்கு உண்மை தெரியுது, அப்போ எல்லாமே அவன் பழி வாங்கணுங்கிற நோக்கத்தோடு தான் வந்திருக்கான் போல, அப்படின்னா கம்பெனியில் காசை நான் தான் திருடுனேன்னு சொல்லி ஏமாத்திருக்கானா அப்படின்னு சொல்ல காட்டாவும் உன்னோட இமேஜினேஷனை வளர்த்துக்கிட்டே போகாத, இந்த ரெஸ்டாரண்ட் விஷயத்தில் மட்டும்தான் கிறிஸ் போய் சொல்லியிருக்கான், உன் விஷயத்தில் இல்லை அப்படின்ன உடனே அவன் இப்படி பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சும் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா, நீ எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்க வார்த்தையை விடாதரா, நான் நிஜமாக தான் சொல்கிறேன், ப்ரூஃபே இல்லாமல் எல்லாத்துக்கும் நீ அவன் மேலே பழி போடுற, அந்த பண விஷயத்தில் கிறிஸ் தான் பண்ணான்னு சொல்லி எந்த ப்ரூஃப்மே உங்ககிட்ட இல்லை, ஆனால் நீ தான் பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு அங்கே 100 ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ இதை கேட்டுட்டு பயங்கரமாக கடுப்பாகிடுறான். என்னதான் இருந்தாலும் சரி உன்னோட ப்ரியாரிட்டி அவன் தான் இல்லையா, சரிடா நான் பார்த்துக்கிறேன், உன்கிட்ட பேசினா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இவன் கத்து, நீ எப்போ பாரு இந்த மாதிரி கோவப்பட்டு தாண்டா உன் வாழ்க்கையை கெடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லி காட்டாவும் சண்டை போடுறான். அப்போ தான் சத்தம் கேட்டு இங்கே தூங்கிட்டு இருக்கக்கூடிய சாயாவும் லைட்டாக எழுந்திருக்கிறாளா. உடனே காட்டாவும் அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் அப்புறமா அவனை வந்து பார்க்குறேன் சாயா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். இல்லை போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இப்போ ஹீரோவுடைய அப்பாவை குறைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ தான் வந்து பணத்தெல்லாம் திருடிட்டான் அப்படின்னாக்க அவனை சஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் எப்படி வந்து முறையாக இருக்கும், அவனை வேலையை விட்டே தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நான் வந்து ப்ரொசீஜர் படி அவனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஹீரோடைய அப்பா அவனுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக வராரு. ஆனால் இவங்க யாரும் பேசவே ரெடியாக இல்லை. ஸோ அப்போ வந்து ஹீரோயினும் ஹீரோக்காக சப்போர்ட் பண்ணிட்டு எங்கள் அப்பா கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு, அவனை சஸ்பெண்ட் பண்ணது இப்போதைக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மற்றவங்க எல்லார் கவனமும் ஹீரோயின் பக்கம் திரும்புது. இவன் அவனோட ஒய்ஃப் தானே, ஸோ இவளோட அக்கௌண்ட்டில் கூட அவன் ஏதாவது பணத்தை போட்டிருந்தாலும் போட்டிருப்பான், ஸோ இவனையும் நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயினும் கடுப்பாகிட்டு என்ன வேணாலும் செக் பண்ணிக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, ஏன்னா நான் எந்த தப்பு பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோனோட அப்பாவுக்கு பயங்கர எமோஷனல் ஆகிடுது. தன்னால் தான் தன்னோட பசங்க 2 பேருமே இந்த அளவுக்கு வந்து ஒரு குற்றத்தை வந்து தாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நம்புறாரு. ரொம்ப பிரேக் ஆகிடுறாரு. கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கவர் ஹீரோயின் மேலே பழி போட்டதை தாங்க முடியாமல் இருக்க அதுதான் லாஸ்டா அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துட்டு இப்போ என்ன அவனை நான் வேலையை விட்டு தூக்கணும், அவ்வளோ தானே நான் பண்ணிடுறேன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோவை வேலையை விட்டு தூக்கிறதுக்காகவும் விஷயத்தை, அதாவது ஹீரோ வேலையை விட்டு தூக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை நோட்டீஸ் போர்ட்லேயும் டிஸ்பிளே பண்ண சொல்லி அசிஸ்டண்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ வந்து எல்லா மெம்பர்ஸுமே எழுந்து கிளம்பி போயிட ஹீரோயினை வந்துட்டு அவர் அவங்க அப்பாவை பார்க்குறா, இவ்வளோ எமோஷ்னலாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவரும் அழுகாத குறையா அவளை பார்த்துட்டு எல்லா தப்பும் என்னோடது தான்மா, நான் தான் ஆரம்பத்துலேருந்தே தப்பு, உங்கள் 2 பேரோட வாழ்க்கையும் நான் வந்து கஷ்டமாகப்படுத்தி எப்போவுமே உங்களை வந்து சந்தோஷமாக இருக்க விடாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரா. அவர் கண் கலங்கி போயிட்டு இவகிட்ட பேசுகிறத இவளால் ஏற்றுக்க முடியல, இன்னும் கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுறா. இதனால் அவளோட கோபம் வந்து ஹீரோ மேலே தான் திரும்புது. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவ தான் சாக்குன்னு இவளை இன்னும் கொஞ்சம் ஏற்று விட்டுட்டே இருந்துட்டு இருக்கான். ஹீரோ தான் ரிவெஞ்சுக்காக இவ்வளோ தூரம் போயிருக்கான்னு கிறிஸ் சொன்னது எல்லாமே ஹீரோயினுக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. அவள் உடனே ஹீரோக்கு கால் பண்ணிவிட்டு நீ உடனே ஆஃபீஸ் கிளம்பி வா, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ ஹீரோக்கு வந்து கொஞ்சம் குஷி ஆகிடுது. ஹீரோயின் வந்து திரும்ப தம்கிட்ட வந்து வாலண்டியராக பேச வராளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வரானா. அங்கே பார்த்தா நோட்டீஸ் போர்டில் அங்கே மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லாம் நின்றுக்கிட்டு ஹீரோ இந்த மாதிரி கேவலமான வேலையை பண்ணியிருக்கானா, அதுக்கு நான் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா, பாஸோட பையனால அவனுக்கு சலுகை கொடுக்காம இப்படி வேலையை விட்டு தூக்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிட்டு இருக்கவன் தான் இவனுக்கு அங்கே நடந்ததெல்லாம் தெரியுது. அவங்க கையில் இருக்கக்கூடிய பேப்பரை பிடிங்கி பார்க்குறானா. ஸோ இந்த மாதிரி அவன் பணம் திருடினதுக்காக தான் அவனை
வேலையை விட்டு தூக்கியிருக்கோம் அப்படின்னு காரணத்தோடு அதில் இருக்க அவனுக்கு பயங்கரமாக வந்து கடுப்பாகிடுது. அப்போ தான் ஹீரோயின் அங்கே வராளா, இந்த கேவலமான விஷயத்தை என்கிட்ட காட்டி நான் அசிங்கப்பட்டு நிற்கிறத பார்த்து சிரிக்கிறதுக்காக தான் என்ன இப்போ கால் பண்ணி வர சொன்னியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கோவமாக கத்துறான். அப்போ அவளுமே அமைதியாக இருந்துட்டுருக்கா. உடனே இவன் போயிட்டு பயங்கரமாக கத்துறான். இதுக்கு மேலே உனக்கு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ன உடனே நான் இதெல்லாம் பண்ணலை, தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவன் சொல்கிறான். இதுக்கும் மேலே நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் நம்புவோமா, அப்பாவை என்னையும் ஹர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி தரமாக ஒரு செயல் பண்ணிட்டல்ல, இதுக்கப்புறம் நீ எதுவுமே பண்ணலன்னு சொன்னால் நாங்கள் ஈஸியாக நம்பிட்டு போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது வரைக்கும் நான் பண்ணலை தான் அப்படின்ன உடனே இவளும் இல்லை நீ தான் பண்ண, எங்கள் எல்லாருக்குமே தெரியும் உனக்கு தேவை அப்பாவை என்னையும் ஹர்ட் பண்ணணும். இப்போ வந்து கம்பெனியில் அத்தனை பேருக்கு முன்னாடி அப்பாவை கஷ்டப்படுத்திட்டேன், அப்பா கஷ்டப்படுறத பார்த்து நானும் கஷ்டமாயிட்டேன், உனக்கு இப்போ நல்லா ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. ஸோ இவன் வந்து இவ பேசுகிறது எல்லாத்தையுமே மறுக்காமல் அங்கேருந்து ஹர்ட் ஆகிட்டே எல்லா வேர்ட்ஸையும் கேட்டுகிட்டே இருந்துட்டுருக்கானா. அப்போ அவளும் இதுக்கும் மேலே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இதுக்கும் மேலே நீ என்னை ஹர்ட் பண்ணுறதுக்கு நான் ஒன்றாலும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வெட்டிங்காகன்னு போட்டுவிட்டா அந்த ரிங்கை கழட்டி அவன்கிட்ட கையில் திணிக்கிறான். அவன் வாங்கவே மாட்டேன், என்னதான் இருந்தாலும் சரி நீ என்னோட ஒய்ஃபு, இதை நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன், உன்னை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வம்பு பண்ணிகிட்டு இருக்கான். இப்படி ரெண்டு பேரும் மாற்றி புத்தி இழுத்து பிடிச்சி விட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து சடார்னு அவள் கையை உருவிட்டு அந்த ரிங்கு வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவன் மேலே விட்டு எரிஞ்சுட்டு அவள் கிளம்பி போயிடுறா கோவமா. அப்படியே ஷாக்கில் வரைஞ்சி போய் நின்றுட்டு இருக்கானா. அப்போ ஹீரோயினும் அவளோட கேபினுக்கு வந்துட்டு பயங்கரமாக திரும்பி அழுதுட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ வந்து இங்கே ஷாக்கில் இருக்கும் போது கிறிஸ் எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துருப்பானா. அவனுக்கு ரொம்ப குழுன்னு இருக்குது. அவன் இப்போ வந்து ஹீரோயின் தூக்கி போட்டால் அந்த ரிங்கை கையில் எடுத்துக்கிட்டு இந்த ரிங்கு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப வந்து மதிப்பு கூட போல், டைமண்ட் வேறு பெருசாக இருக்குது, ஆனால் இதோட மதிப்பு இதோட அழகெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், இதுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கான ஆள் வந்து கரெக்ட்லையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை டீஸ் பண்ணுறான். ஹீரோவும் மரியாதையாக அந்த ரிங்கை என்கிட்ட கொடுன்னு சொல்லி அதை பிடிங்கிக்கிட்டு இது வந்து ஹீரோயினுக்கு சொந்தமானது, அவகிட்ட திரும்ப நான் கொண்டு போய் சேர்ப்பேன், அவள் என்ன புரிஞ்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கிறிஸும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இவ்வளோ தூரம் வந்துருச்சுல சீக்கிரமாக வந்துட்டு அவளை டிவோர்ஸ் பண்ணிவிடு, நானும் அவளும் அது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பயங்கரமாக வெறுப்பேற்ற ஹீரோ செம கடுப்பாகிட்டு கிறிஸோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு நீ என்னடா பண்ணிட்டு இருக்கன்றதெல்லாம் எனக்கு தெரியுது அப்படின்ன உடனே அப்படியா தெரிஞ்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஹீரோவை பழி வாங்கணுங்கிற அந்த நோக்கத்தை ஹீரோ கிட்டே இப்போ காட்டிட்டு கிளம்பி போயிடுறான். ஹீரோ கிட்ட அவனு வீரவசனமெல்லாம் பேசிட்டு இப்போ அங்கே வந்துட்டு நான் அவனை மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அவளோட ஃப்ரெண்டு கிட்ட புலம்பி அழுது தீத்துட்டு இருக்கா. ஹீரோக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பா. பட் ஆனால் ஹீரோ வந்து கால் ஆன்சர் பண்ண மாட்டானா. அதுக்கப்புறம் அவள் கிறிஸ்க்கு கால் பண்ணிட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக கூப்பிடுறான். சரின்னு இவன் வரா. நான் வந்த உடனே சாயாவை பார்த்துட்டு என்ன நீனு இவ்வளோ பிரிஸ்காக உட்காந்துட்டு இருக்க, உனக்கு உடம்புக்குலாம் ஒன்றும் இல்லை நடிச்சுட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க அவள் பயங்கரமாக கடுப்பாக்கிட்டு கத்துறா. என்னை பார்த்தா நடிக்கிற மாதிரியா இருக்குது, நான் சத்தியமாக இங்கே வாழ்வா சாவான் போராடிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அவனும் அதை நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. சரி என்னமோ பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவனும் இப்போ திரும்ப சாயாவை வந்து வெறுப்பேற்றுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான். அப்போ சாயாவுமே வந்து ஹீரோக்காக சப்போர்ட் பண்ணி கத்திட்டு இருக்கும் போது இங்கே பாரு நான் வந்து ஹீரோ இந்த மாதிரி வேலையை விட்டு கூட தூக்கிட்டாங்க, இனிமேல் கம்பெனிக்கும் அவனுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் பண்ண அந்த வேலைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவளும் ஹீரோக்காக தான் திரும்ப சப்போர்ட் பண்ணுறான். இதனால் கிறிஸ் வந்து கடுப்பாகிடுறான். ஸோ இவன் வந்து ஹீரோ மோசமானவன் உன்னை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போதே ரெண்டு பேருக்கு திரும்ப சண்டை ஆகிடுது. இதுக்கு தான் நீங்கள் வந்து நான் மரியாதை கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்போ தான் இவனும் நான் கிளம்பி போகிறது உண்மைதான், ஆனால் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், ஹீரோயின் அவளோட ரிங்கை தூக்கி போட்டுட்டு டிவோர்ஸ் வேணும்னு ஹீரோ கிட்ட கேட்டுட்டா. அவன் நிஜமாவே உன்னை லவ் பண்ணியிருந்தான் அப்படின்னா இப்போ உன்கிட்ட உண்மையை வந்து சொல்லிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பார்க்கணும், அது நடந்தால் எனக்குமே சந்தோஷம் தான், அட்லீஸ்ட் நீ அது சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு எனக்கு தெரியும், இப்போ போக போக நீ அதை புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். வீட்டுக்கு வரானா அந்த சமயம் அவங்க அப்பாவை மீட் பண்ணுறான். ஸோ அவங்க அப்பா அவனுக்கு கடைசி நிமிஷத்தில் கூட சப்போர்ட் பண்ணாமல் இப்படி வேலையை விட்டு தூக்கிட்டாரே அப்படிங்கிற மாதிரி அவன் கொஸ்டின் பண்ணும்போது அவங்க அப்பாவும் உனக்காக நான் எவ்வளோ தூரம் அங்கே கஷ்டப்பட்டு போகிறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், உனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நான் மட்டும் தான் அந்த இடத்துல இருந்தேன், ஆனாலும் எல்லாரும் ப்ரெஷர் கொடுக்கும் போது என்னால் வேறு என்ன பண்ண முடியுன்ற உண்மையில தான் எல்லா எவிடன்ஸுமே பாயிண்ட் ஆகிருக்கு, உன்னை எந்த எண்ணத்தில் நான் வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி நான் நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவரும் நான் உன்னை அன்பாகவும் பாசமாகவும் தான் வந்துட்டு பார்த்துட்ருக்கேன் ஆரம்பத்துலேருந்தே, ஆனால் உனக்கு தான் என் மேலே வந்து நம்பிக்கையே கிடையாது, நான் உன்னை சின்ன வயசில் நிறைய வந்து ஹர்ட் பண்ணிட்டேன், உன்னை நல்லா வளர்க்கல தான், மேபி அதனால தான் நீ இப்படி தப்பாக வளர்ந்து நிற்கிறியோ என்னவோ, நீ உன்னோட சொந்த அப்பா கிட்ட வளர்ந்துருந்தா கூட மாதிரி இல்லாமல் நிஜமாவே சந்தோஷமாக ஹர்ட் ஆகாமலாவது இருந்திருப்பேன்னு எனக்கு இப்போதைக்கு தோணுது, ஸோ நான் தான் அந்த தப்பை வந்து பண்ணிட்டனோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கவும் ஹீரோ வந்து அப்படின்னா எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கை கழுவி விட்டுலான்னு பார்க்குறீங்களா, உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறத இந்த இடத்துல சொல்லிட்டு நாம் ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு கேட்குறான். நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன், அவர்கிட்ட வளர்ந்துருந்தா கூட நீ வந்து ஒரு நல்லவனாகவும் சந்தோஷமாகவும் எழுந்து வளர்ந்துருப்ப, என்கிட்ட வளர்ந்ததுனால நீ வெறும் ஹார்ட்ஷிப் மட்டும் தான் பார்த்துருக்க, அதுவும் இல்லாமல் என்னோட லவ் மேலேயும் உனக்கு வந்து அக்கறை கிடையாது அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நான் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், நீ என்ன எவ்வளோ வேணாலும் ஹர்ட் பண்ணிக்கோ, ஹீரோயினையும் இல்லை கம்பெனியும் வந்து ஹர்ட் பண்ணாதன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு நீ ரெண்டையுமே பண்ணிட்ட. தயவு செஞ்சு என்னோட கம்பெனியும் ஹீரோயினையும் விட்டுடு. இதுக்கும் மேலே அவங்க ரெண்டுத்தையும் வந்து ஹர்ட் ஆகிறத என்னால் பார்த்துட்டு நிம்மதியாக இருக்க முடியாது. இனிமே நான் உன் போக்கில் விட்டுடுறேன். நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் உன்னை ஏன் எதுக்குன்னு எந்த ஒரு கேள்வியும் கேட்க போகிறதில்ல. நீ செய்கிறது எல்லாத்தையுமே கடந்து நான் போயிட்டு தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்ப ஹீரோ ரொம்பவே பிரேக் ஆகிடுறான். கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ தன்னோட தப்பெல்லாம் உணர்ந்துக்கிட்டு உண்மை எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். பட் அவள் வேற எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறா யாருக்கும் தெரியாமல். ஸோ இப்போ வந்து அவன் சாயா கிட்ட வந்து பேசுறதுக்காக வரான். அவகிட்ட வந்த உடனே சாரி அப்படின்ன உடனே வேலை விஷயம் தானே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லும் போது, கம்பெனி விஷயம் கிடையாது, நான் உன்கிட்ட பர்சனலாக பேசுறதுக்காக வந்திருக்கேன். இந்த மாதிரி நான் நிஜமாவே உன்னை லவ் பண்ணலை சாயா. என்னோட அப்பாவையும் ஹீரோயினையும் வந்துட்டு நான் டார்கெட் பண்ணதேன். அவங்கள ரிவெஞ்ச் பண்ணுறது மட்டும் தான் என் கண்ணு முன்னாடி இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்காகவும் ஹர்ட் பண்ணுறதுக்காகவும் தான் நான் உன்னை வந்து லவ் பண்ணுற மாதிரி நடித்தேன். மற்றபடி எனக்கு உன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே கிடையாது. நான் என்னோட ரிவெஞ்சுக்காக உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன் சாயா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவளுக்கு ஹார்ட்டே பிரேக் ஆகிடுது. கிறிஸ் சொன்னது தான் திரும்ப அவளுக்கு மைண்டில் வந்து வருது. ஸோ இப்போ அவளும் அழுக ஆரம்பிச்சுக்கிட்டு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா, என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ன உடனே, நான் ஹீரோயினை தான் லவ் பண்ணுறேன். சத்தியமாக என் மனசில் அவன் மட்டும் தான் இருக்கான். நான் எத்தனை முறை வந்துட்டு அவளை வெறுக்கணும்னு நினச்சாலும் என்னால் அவளை வெறுக்க முடியலை. நான் இப்போ எல்லாத்தையுமே விட்டுட்டு திரும்ப வந்து சரியாகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். நீ என்னை மன்னிச்சிருச்சாயா அப்படின்னு சொல்லும் போது, உனக்காக நான் எவ்வளோ தூரம் வந்துட்டு என்னோட லவ் டெவலப் பண்ணியிருக்கேன், உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், நீ என்ன பண்ணாலும் உன்னை விட்டுட்டு போகாமல் உனக்கு துணையாக இருந்தது நான் மட்டும்தான், உன்னை நம்பினது நான் மட்டும்தான், உனக்காக நான் என்னெல்லாம் பேச்சு வாங்கினேன் தெரியுமா, என்னோட கேரக்டரை எத்தனை பேர் கேவலப்படுத்தினாங்க, அது எல்லாத்துக்கும் வந்து ஏற்றுக்கிட்டு என்னோட லவ்வை மட்டும்தானே நான் உன்கிட்ட கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் நீ இப்படி சொல்லிட்டு இருக்கியே அப்படின்ன உடனே, சாரி என்னை மன்னிச்சிருச்சாயா, நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம், அது வரைக்கும் உனக்கு வந்து நான் உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு வேறு ஏதாவது வேணா சொல்லு, நான் செய்கிறேன்னு உடனே, அப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம ரெண்டு பேரும் சாகிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு இவ சொல்கிறான். அதை கேட்டோடனே ஹீரோ, என்னால் அதை பண்ண முடியாது, என்னை மன்னிச்சிருச்சாயான்ட்டு கிளம்புறான். உடனே இவ போயிட்டு அவனை நிறுத்தி பயங்கரமாயிட்டு அடுக்கிறான். நீ என்னை வந்து லவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, லவ்வை ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க முடியாது சாயா, அதை நான் பல முறை ட்ரை பண்ணிட்டேன், இப்போ உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தடுத்து நிறுத்துறான். அப்போ அவளும், இங்கே பாரு நான் வந்து சாக போகிறேன், தயவு செஞ்சு என் கூட இரு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும், என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு டாக்டர்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் ரிசல்ட் கொடுத்துட்டாங்க, எனக்கு பிளட் கேன்சர் இருக்குது, அதுவும் சிவியரான ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டை தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீ தயவு செஞ்சு என் கூட இரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ கூட என்னை உன் கூட வச்சுக்கணும்னு இந்த அளவுக்கு கேவலமாக பொய் சொல்லுவல்ல நீ அப்படின்னு சொல்லி இவன் கத்துறான். இது பொய் இல்லை நிஜம்தான் அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து, இது நிஜமாக இருந்தாலும் என்னால் உன் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவளை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட, இவன் அப்படியே பிரேக் ஆகிட்டு கீழே உட்காந்து பயங்கரமாயிட்டு அழுகிறான். இவ சொன்னது நிஜம்தான் போல, டாக்டர் வந்து அப்படி தான் இவளுக்கு எக்ஸாமினேஷன் ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. வெளியில் நிற்கக்கூடிய மேடு கிட்ட போய் சாயாவை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போவான். அங்கே வரும்போது சாயா வந்து பயங்கரமாக கத்தி அழுதுட்டு இருக்காளாம். அதை பார்த்த உடனே அந்த மேடு பயந்துக்கிட்டு நர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுடுறாங்க. ஸோ எல்லாருமே அவளை சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. பட் ஆனால் அவள் அங்கே பயங்கர கத்தி அழுது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கா. ஸோ இப்போ கிறிஸ் இருக்கான் இல்லையா, அவனுக்கு அங்கே ஒரு ஆப்பு விழுந்துருது. அந்த அசிஸ்டன்ட் இருக்கான்ல, ஹீரோவோட அப்பா ஹர்ட் ஆகிறத பார்க்க முடியாமல் மனசு குறுக்க அவர் போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அதாவது கிறிஸ் தான் வந்துட்டு தான் பண்ண தப்ப ஹீரோ மேலே தூக்கி போட்டுட்டான். அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து விஷயத்தையும் இப்போ காட்டா வந்துட்டு இங்கே ஹீரோவுடைய அப்பா கிட்ட சொல்லிடுறான். ஸோ இப்போ எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிறிஸ் வந்து ஒட்டு கேட்டு ரொம்ப கோவமாயிட்டு வந்து அவனோட கேபினில் புலம்பி தீர்த்துட்டு இருக்கான். அவன் வந்து எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டாலும் அத்தனை பேரும் அவனை தான் நல்லவனு தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அப்போ தான் அவனுக்கு சாயா கிட்ட இருந்து இங்கே கால் வருது. சாயா வந்து தன்னை பார்க்க வர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். இவனும் கிளம்பி போகிறான். ஸோ என்னாச்சு உனக்கு, எதுக்கு திடீர்னு கால் பண்ண, எதுக்காக அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லி அவன் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கவும் அவள் அழுதுகிட்டே சொல்லிடுறா. இங்கே பாரு, எனக்கு வந்து பிளட் கேன்சர் இருக்குது, ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்கேன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, நான் இன்னும் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பேன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. ட்ரீட்மெண்ட் இருக்குது சாயா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், நான் உனக்கு துணைக்கு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவளோ, இல்லை என்னால் வந்து இதெல்லாம் சரி பண்ண முடியும்னு தோணலை, அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து என்னை பார்த்தான், நீ சொன்ன மாதிரியே ஆகி போயிடுச்சு, அவன் என்னை லவ் பண்ணவே இல்லை, ஹீரோயினை தான் லவ் பண்ணுறானாமா, என்னை வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி சாரின்னு கேட்டுட்டு போனான் அப்படின்ன உடனே, சரி இதோட முடிஞ்சு போச்சு இல்லை, விட்டுடு, நீனு உன்னோட ட்ரீட்மெண்ட்டையும் உன்னோட ஹெல்த்தையும் நம்ம கேர் பண்ணி பார்ப்போம் அப்படின்ன உடனே, எனக்காக உண்மையாக இருந்தது நீ மட்டும்தான் கிறிஸ், சத்தியமாக சொல்கிறேன், கடைசி வரைக்கும் நீ வந்து உண்மையாக இருந்திருக்கங்கிறத இப்போ தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்காக நான் உன்னை ஹர்ட் பண்ணதுக்காக சாரி கேட்டுக்கிறேன், நீ என்னை இன்னும் லவ் பண்ணுறியான்னு அவன் ஆமான்னு சொல்கிறான். அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் கடைசி ஒரு ரெக்வஸ்ட்டாக அவன் கிட்ட கேட்குறேன், ஹீரோ நல்லா இருக்கக்கூடாது கிறிஸ், அவன் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது, அவனை எப்படியாவது பழி வாங்கியே தீரணும், எனக்காக
இதை மட்டும் பண்ணுவியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக. அங்கே கிறிஸ் அவளை பார்த்துக்க முடியாமல் சரி நீ எது சொன்னாலும் நான் பண்ணுறேன், இப்போ என்ன எனக்கு அவனை ரிவெஞ்ச் பண்ணணும் அவ்வளோதானே, நான் பண்ணிட்டு வரேன் ஜாயா, நீ அழுகாத, நீயும் ஹெல்த்தை பாரு அப்படின்னு சொல்கிறான். நான் யார்கிட்டையும் சொல்லாமல் தனியாக ஒரு இடத்துல வந்து தங்கிட்டு இருக்கான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ ஹீரோ வந்து ரோடாக தெருவாக அவளை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். ஸோ இவன் இந்த பக்கமாக உட்காந்துக்கிட்டு எப்படி எல்லாத்தையும் சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காளாம். அப்போ தான் கிறிஸ் கிட்ட இருந்து அவளுக்கு கால் வருது. கிறிஸ் வந்து அர்ஜென்ட்டாக அவகிட்ட கொஞ்சம் பேசணும், என்னை பார்க்குறதுக்கு இந்த இடத்துக்கு கிளம்பி வான்னு சொன்னோடனே அவளும் சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்துடுறா. கிறிஸ் பார்த்தா அவளுக்காக ஃபுட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட கொடுத்துட்டு அப்படியே பேசிகிட்டே இருந்துட்டு இருக்கான். ஸோ சாதாரணமாக பேசுகிற மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கானா, இப்போ சாயாக்கு வாக்கு கொடுத்ததுனால ஹீரோவை பழி வாங்கணும்னு ஹீரோ எனக்கு அந்த ஃபுட்டிலெல்லாம் மயக்க மருந்தை கலந்து கொண்டு வந்திருக்கான். இது தெரியாமல் அவள் சாப்பிட்டுட்டு அதே இடத்துல மயக்கமாகி விழுந்துடுறான். காட்டாவும் சேர்ந்து ஹீரோயினை வந்து இப்போ பிடிச்சே ஆகணும், கிறிஸ் வந்து ரொம்ப ஆபத்தானவன், ஹீரோயின் கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லணும், ஹீரோ வேற இப்போ திருந்திட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை தேடி வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்ட் கிட்ட 2 பேரும் வந்து ஹீரோயின் எங்கே போயிருக்கா என்ன ஏதுன்னு உனக்கு தெரியாமல் இருக்காது எங்ககிட்ட சொல்லுனும் போது அவன் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி மறுத்துட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து அவளை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோவுமே இங்கே பாரு உன்னை நான் ரொம்ப கெஞ்சி கேட்குறேன், அவன் காலில் கூட விழுந்துடுறேன், அவன் எங்கே இருக்கான்னு மட்டும் என்கிட்ட சொல்லு, நான் அவன்கிட்ட பார்க்கணும், நேரில் பேசணும், நான் அவள்கிட்ட என்னோட லவ்வை வந்து கன்ஃபஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஃப்ரெண்டும் எனக்கு தெரியாது அப்படின்னே சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் இங்கே கிறிஸ் பார்த்தோன்னா ஹீரோயினை காரில் ஏற்றிக்கிட்டு அவளோட க்ளோஸாக இருக்க மாதிரி ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோக்கு அந்த ஃபோட்டோவை அனுப்பி விட்டுட்டு இங்கே பாரு உன்னோட ஒய்ஃபை நான் நல்லாவே பார்த்துட்ருக்கேன், நீ ஒன்று கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். ஸோ இந்த மெசேஜை இங்கே நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு கால் பண்ணிட்டு என்னடா பண்ணிகிட்ருக்கா, வெங்கடா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அப்போ அவனும் உனக்கு மெசேஜ் அனுப்புகிறத படிக்க தெரியாதா, அவையும் கூட சந்தோஷமாக தான் இருக்கான்னு அவளை பார்த்துக்கிறேன்னு சொன்னோன்னே அப்புறம் எதுக்கடா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்னு உடனே அதுக்கு ஹீரோவும் நீ தேவையில்லாமல் ஒரு பொண்ணை வச்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு உடனே நீ மட்டும் என்ன பெரிய இவனா, நீயும் வந்து சாயாவை வச்சு தானடா வந்துட்டு எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்த, சாயாவை இப்போ ஹர்ட் பண்ணி அவளை ஒன்றும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுக்க விட்டுட்டு அவள் சிக்கா இருக்கிறது தெரிஞ்சும் அவளை அம்போன்னு விட்டுட்டு வந்தானடா நீ என்னவோ ரொம்ப யோக்கியம் மாதிரி ஒரு ஆம்பளை மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்ன உடனே அதுக்கு ஹீரோவும் சரி நீயும் ஆம்பளை இல்லை நானும் ஆம்பளை இல்லை, இப்போ நம்ம பொண்ணுங்களை வச்சுலாம் டீல் பண்ண வேண்டாம், நாம் எதனாலும் ஸ்ட்ரைட்டாக பேசிக்கலாம், கொண்டி மோதிக்கலாம் வாடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க நானும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நான் சொன்ன இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு லொக்கேஷன் கொடுக்குறான். அந்த லொக்கேஷனை கேட்ட உடனே அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஷேர் பண்ணாமல் வண்டி எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பிடுறான். இங்கே அசிஸ்டன்ட் இருக்காருல்ல அவர் இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோடைய அப்பா கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிறிஸ் வந்து ஹீரோயினை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கான், அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு மட்டும் தான் லொக்கேஷன் தெரிஞ்சிருக்காட்ருக்கு. ஸோ இப்போ ஹீரோவும் யார் துணையும் இல்லாமல் அவனும் வந்து கிறிஸை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிட்டான். ஹீரோ இப்போ ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கான். இதெல்லாம் கிறிஸோடைய ட்ராப் மாதிரி தான் இருக்குது. கிறிஸ் ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் ஹீரோவை வந்து டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் போலீஸ்கிட்ட போகலாமா அப்படின்லாம் சொல்லி கேட்கும்போது போலீஸ்கிட்ட போக முடியாது, வேறு ஏதாவது யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. கிறிஸ் பார்த்தோன்னா ஹீரோயினை கடத்தி கொண்டு வந்து ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்குள்ளே தான் வந்து அடைச்சி வச்சிருக்கான். ஸோ ஹீரோயின் எழுந்துட்டு என்னாச்சு எனக்கு, நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருந்ததுக்கப்புறம் ஒன்றுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு உடனே கிறிஸும் நான் தான் உனக்கு மயக்க மருந்து கொடுத்தேன் அப்படின்றான். நீ எதுக்காக அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு கேட்க அப்போ அவனுமே ஏன்னா ஒன்றை வச்சு தான் இப்போ நான் ஹீரோவை பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியலையே, அதுவும் இல்லாமல் நீ என்ன வச்சு ஹீரோ கூப்பிட்டாலும் ஹீரோ வரமாட்டான், அவனுக்கு தான் என்ன பிடிக்காதே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒன்றை வச்சு கூப்பிட்டா மட்டும்தான் அவன் வருவான், நீ வேணா பாரு கொஞ்ச நேரத்தில் வந்து நிற்பான் அப்படிங்கிற மாதிரி கிறிஸ் சொல்கிறான். ஆனால் நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணுற, அவன் உனக்கு ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் என்னோட ஃப்ரெண்டாக இருந்தான் ஆனால் இப்போ கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சாயா வந்துட்டு அந்த இடத்துல சாக கிடக்கிறா, அவள் பிளட் கேன்சரில் துடிச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் கூட அவன் அவளை பார்த்துக்காம அவளை வந்து உதாசீனப்படுத்திட்டு இப்போ இங்கே நீ வேணும்னு சொல்லிட்டு வந்து சுற்றிட்டு இருக்கான். இப்படி இருக்கவனை நான் சும்மா விட்டுருவேனா, உனக்கே தெரியும்ல நான் சாயாவை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் சாயா வந்து அவனை லவ் பண்ணிட்டு இருக்கான்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் இத்தனை நாள் பொறுத்து போயிட்டு இருந்தேன். ஆனால் சாயாவே இப்போ தன்னோட கடைசி ஆசையாக இவனை பழி தீக்கணும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா என்னால் மறுக்க முடியலை. அவனால் எத்தனை பேர் தான் ஹர்ட் ஆகிட்டு இருக்கிறது, சாயா சாக கிடக்கிறான்னு தெரிஞ்சு விட்டுட்டு வந்தானே அவன்லாம் மனுஷனே கிடையாது. அதனால தான் அவனுக்கு ஏற்ற மாதிரியே நானும் ஈவலாக மாறிட்டேன். கவலைப்படாத, நான் ஒன்றை எதுவுமே பண்ண மாட்டேன், என்னதான் இருந்தாலும் நான் வந்து உன்னை என் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், சத்தியமாக ஒன்றை எதுவுமே ஹர்ட் பண்ண மாட்டேன், என்னோடய டார்கெட் முழுக்க அவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் கரெக்டாக அங்கே ஹீரோ என்டர் ஆகிடுறான். விட்டுடு அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்திக்கிட்டே உள்ளே வரவும் கிறிஸ் கொஞ்சம் கூட தயங்காமல் டக்குனு கன் எடுத்து ஹீரோவை ஷூட் பண்ணுறான். ஹீரோக்கு கையில் அடிபட்டுருது. ஸோ இப்போ வந்து ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு கத்திட்டு இருக்கும் போது அங்கே வந்து எதுவும் பண்ணாத கிறிஸ் நீ வந்து தப்பு பண்ணுற அப்படின்னு ஹீரோயின் கத்திக்கிட்டு ஹீரோவை காப்பாற்றுறேன்ட்டு ஓட அப்போ வந்து கிறிஸ் அவளை பிடிச்சி டார்கெட் பண்ணிக்கிட்டு நீ இப்போ வந்துட்டல்ல உன்னை நான் கொன்னுடுறேன், மொத்தமாக வந்து எல்லா விஷயமும் முடிஞ்சு போயிடும், எத்தனை பேர் நான் வந்து நீ துடிக்க வச்சுருக்க, உன்னால் எத்தனை பேருக்கு கஷ்டம், இப்போ என் சாயாவுக்கும் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டே இருக்கவும் ஹீரோயின் வந்து அவனை வந்து அடிச்சுட்டு
வச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி இங்கே ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிட்டு நான் வந்து அவனை கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்கா. அப்போ கிறிஸுமே அவன் எவ்வளோ கேவலமாக அவன்கிட்ட பிஹேவ் பண்ணியிருக்கான், அப்படி இருந்தும் அவனோட உயிரை நீ காப்பாத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இங்கே பாரு எனக்கு அவன் ரொம்ப முக்கியம், அதனால் நீ அவனை கொல்றதுக்கு நான் விட மாட்டேன் கிறிஸ், உனக்கு வேணும்னா என்ன முதல்ல கொண்டுட்டு அதுக்கப்புறம் உனக்கு கொண்டுக்கோ அப்படின்னு சொல்லும் போது அப்போ கிறிஸுமே நீ மரியாதை தள்ளி போடு இல்லைனா உன்னையும் சேர்த்து ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் இதெல்லாம் பார்த்துட்டு நிற்க மாட்டேன் கிறிஸ், என்ன நீ டார்கெட்டாக வச்சு இவனை வந்து ஷூட் பண்ணால் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஸோ அவகிட்ட பதில் கத்துறா, என்னால் உன்னை ஹர்ட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கியா, நீ என்ன முட்டாளா, உன்னை இவ்வளோ தூரம் ஹர்ட் பண்ணியிருக்கான், அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு உன்னோட உயிரை கொடுக்குறேன்னு நிறைய நின்றுட்டுருக்கா அப்படின்னோடனே ஹீரோவும் என்ன கொல்லுங்கிறான், ஹீரோயின் என்ன கொல்லுங்கிறா. ஸோ இப்படியே ரெண்டு பேருமா நவுந்து முன்னாடி வர ஹீரோ வந்து அங்கே கிறிஸ் கிட்ட சண்டை போட்டு கன்னெல்லாம் வந்து தள்ளி விடுறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. அப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்க சமயத்தை யூஸ் பண்ணி ஹீரோயின் டக்குன்னு மொபைலில் லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணி விட்டுடுறா அவங்க அப்பாவுக்கு. ஸோ இதை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே அவங்க பக்கத்தில் தான் அந்த ஏரியா இருக்குது வாங்க போகலான்னு சொல்லிட்டு அத்தனை பேர் கிளம்புறாங்க. இவனுங்க ரெண்டு பேரும் அடித்து ஒரு வழியாக வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு கீழே உட்கார ஹீரோயின் பார்த்தா டக்குனு கன்னை எடுத்துக்கிறா. ஸோ அவள் வந்து கிறிஸ் பக்கம் பாயிண்ட் பண்ணிட்டு இங்கே பாரு கிறிஸ், நீ அவனை சாகடிக்க போறேன்னா சத்தியமாக வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், அவனை நீ ஹர்ட் பண்ணுறதுக்கு நான் அவனை அலோ பண்ண மாட்டேன் கிறிஸ், உன்னை நான் அவ்வளோ நம்பினேன், ஆனால் கூடவே இருந்து எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டல, உன்னை வந்து எவ்வளோ தூரம் நான் நம்பினேன், ஹீரோ வந்து என்னை ஹர்ட் பண்ணதை விட நீ தான் இப்போ என்னை அதிகமாக ஹர்ட் பண்ணியிருக்க, உனக்கும் அவனுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ வந்து கிறிஸும் கண்ணை கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். இங்கே ஹீரோவுமே கண்ணை கொடுத்துரு உனக்கு ஹர்ட் ஆகிடும்னு சொல்லும் போது ஹீரோயினும் இந்த ரிவெஞ்ச் எல்லாம் தேவையாடா, எதுக்காகடா இப்படி பாஸ்ட்லேயே வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ப்ரெசென்ட்டையும் ஃபியூச்சரையும் மட்டும் கன்சிடர் பண்ணுங்களேன்டா, ஒருத்தரும் ரிவெஞ்சுன்னு சொல்லிட்டு எத்தனை பேரோட ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, பேசாமல் நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுட்டு சாவுங்களேங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அப்போ வந்து ஹீரோவுமே இங்கே பாரு கண்ணை கொடுத்துட்டு எதுனாலும் பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இதெல்லாத்தையுமே கேட்டுட்டு இப்போ பீட்டுமே சரி நீ சொல்கிற மாதிரி நான் ரிவெஞ்ச் எல்லாம் கை விட்டுடுறேன், முதல்ல கண்ணை கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்குறான். உடனே ஹீரோவும் கிறிஸ் பக்கம் திரும்பிட்டு நிஜமாவே வந்துட்டு ரிவெஞ்ச் எல்லாம் விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ கிறிஸுமே ஆமாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்து கையை இறக்குறாளா. உடனே இவனுங்க ரெண்டு பேரும் ஓடி போயிட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து கண்ணை பிடுங்குறாங்க. அப்போ கிறிஸ் வந்து கண்ணை வாங்கிடுறான். ஸோ திரும்ப வந்து அவங்க அண்ணன் ஹீரோ பக்கம் பாயிண்ட் பண்ணிட்டு உன்னெல்லாம் உயிரோட விட மாட்டேன்டா, என் சாயாவை ஹர்ட் பண்ணிட்டே நீ அப்படி சொல்லிட்டு அவன் நின்றுட்டே இருக்கவும் ஹீரோ வந்து இப்போ டயலாக் பேசுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். இந்த மாதிரி நீ என்னை கொன்னுட்டா சாயா வந்து உன்னை லவ் பண்ணுவான்னு நினைக்கிறியா, சத்தியமாக நடக்காதுடா, நான் ஒருத்தன் கஷ்டப்பட்டதே போதும்டா, நீ கூட இருந்து பார்த்துட்டானே எப்போ இந்த ரிவெஞ்சு மண்ணுன்னு எல்லாத்துக்கும் கிளம்புனோ அப்போலேருந்து என்னோட சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போயிடுச்சு, என்னோட அப்பாவையும் ஹீரோயினையும் நான் அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன், அதை மனசில் ஒழிச்சு வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஹர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் தானே செத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது தான் அங்கே மற்றவங்களும் வந்துடுறாங்க. அப்போ ஹீரோவுமே அவங்க அப்பாவையும் ஹீரோயினையும் எவ்வளோ வந்து கேர் பண்ணுறான் லவ் பண்ணுறான்னு கன்ஃபர்ஸும் பண்ணிவிட ஹீரோட அப்பாவுக்கு பயங்கரமாயிட்டு ஷாக் ஆகிடுது. டைலாக் எல்லாம் கேட்டு கடைசியில் கிறிஸுமே வந்துட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்ல, இனிமேல் நான் வாழக்கூடாது, நான் தான் இப்போ எல்லாருக்கும் பிரச்சனையாக இருந்திருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை பேசாமல் சுட்டுட்டு செத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லும் போது அப்போ ஹீரோ சடார்னு வந்து அவனுக்கு ஒரு அறை கொடுக்குறான். என்னடா பேச்சு இது, சாகிற செய்கிறேன்னு சொல்லிட்டு நீ என் ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்லும் போது என்னெல்லாம் யாருக்கடா பிடிக்கும் அப்படின்னோடனே சாயாக்கு வேணா உன்னை பிடிக்காம இருக்கலாம்டா, எனக்கு உன்னை பிடிக்கும்டா, நான் இருக்கேன் காட்டா இருக்கா உனக்காக அப்படின்னு சொல்லும் போது காட்டாவுமே நீங்கள் ரெண்டு பேரும் தாண்டா எனக்கு எல்லாம், ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அழுதுட்டு இருக்கான். அப்போ ஹீரோவுமே வந்துட்டு நீ என் ஃப்ரெண்டுன்னு சொன்னதை நீ இன்னும் என்னை ஃப்ரெண்டாக மட்டுமே தான் பார்க்குறியாடா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை தவிர்த்து இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைடா, நீ இல்லாமல் போயிட்டா அப்புறம் நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் எமோஷ்னலாக கிறிஸ் பயங்கரமாயிட்டு கில்ட்டி ஆகிட்டு அப்போ காட்டாவும் நீங்கள் ரெண்டு பேரும் தானே எனக்கு லைஃப்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையுமே சேர்த்து ஹக் பண்ணுறான். அது ஹீரோ இப்போ சாயாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வரான். ஸோ அப்போ வந்து அவனும் சாயா கிட்ட மன்னிச்சிடு சாயா அப்படின்னு சொல்கிறான். அவள் அமைதியாகவே இருந்துட்டுருக்காளா. சரி உனக்கு எப்போ என்னை மன்னிக்கணும்னு தோணுதோ அப்போ நீ என்னை மன்னிச்சிக்கோ, ஆனால் நான் வந்து உனக்காக காத்திருப்பேன், நீ என்னை மன்னிக்கிற வரைக்கும் நான் அமைதியாக இருப்பேன், உன்னை வந்து கேர் பண்ணி பார்த்துக்க போகிறேன், அதுக்காக வந்து நீ ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போயுமே நீ வந்து என்னை லவ் பண்ண மாட்டேல்ல அப்படின்ன உடனே சத்தியமாக எனக்கு உன் மேலே லவ்வே வராது சாயா, நான் உன்னை கேர் பண்ணி பார்த்துக்கிறேன், ஒரு ஃப்ரெண்டாக அவன் கூட இருக்கேன், நம்ம பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே ஹீரோயினுமே வந்திருக்காளா. இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கா. ஸோ சாயா வந்துட்டு நீ என்னை லவ்வே பண்ண மாட்டேனா அப்புறம் எதுக்கடா என் கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க, ஒன்று லவ் பண்ணணும் இல்லைனா ஹேட்டு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அப்போ ஹீரோவுமே சத்தியமாக என்னால் உன்னை லவ் பண்ண முடியாது, கிறிஸ் கிட்ட நீ என்ன சொல்லிவிட்டேங்கிறதும் எனக்கு தெரியும், கிறிஸ் உனக்காக உயிரை கொடுக்கவே துணிஞ்சிட்டான் தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது கிறிஸ்க்கு இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷாக் ஆகிட்டு கேட்குறா. கிறிஸ் நல்லா தான் இருக்கான், பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, அவள் சீக்கிரமே ரெக்கவர் ஆகிடுவான், ஆனால் என்ன மன்னிக்கிறதுக்காக நீ தான் சாயா சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வரணும்னு சொல்லும் போது சத்தியமாக நீ என்னை லவ் பண்ண மாட்டியா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டியான்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவனும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே
இவ பயங்கர எமோஷனல் ஆகிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. இங்கே பாரு, அப்படின்னா நான் உன்னை வெறுக்க தான் செய்வேன், நான் உன்னை வந்து பழி தீர்க்க தான் செய்வேன், உன்னை ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காக எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போவேன், என் பக்கத்தில் வராத, என்னை லவ் பண்ண மாட்டேன், என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அவள் தான் வேணும்னு சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. அமைதியாகவே நின்றுட்டுருக்கானா. ஹீரோயினுமே கொஞ்சம் வந்து பயந்துட்டு உள்ளே வந்துடுறா. அப்போ பார்த்தா சாயா அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் உட்காந்து பயங்கரமாயிட்டு அழுதுட்டுருக்க. அவளுக்கு பயங்கரமாக ப்ளீடிங் எல்லாம் வந்துடுது. அப்படியே ஃபெயிண்ட் ஆகியும் விழுந்துடுறா. ஹீரோயினும் அவள் ஃப்ரெண்டும் தான் ஓடி வந்து அவளை தாங்கி பிடிக்கிறாங்க கீழே விலகிறத. உடனே வந்து டாக்டரை கூப்பிட்டு அவளுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து டாக்டர் அவளை செக் பண்ணிவிட்டு அவளுக்கு கீமோ வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், அப்படி இல்லைனா எல்லாமே எல்லாம் மீறி போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ அதை பண்ண ஆரம்பிச்சுட்டா அவள் ரெக்கவர் ஆகிடுவாளா, பழைய மாதிரி ஆகிடுவாளான்னு சொல்லி கிறிஸ் கேட்கும் போது அது என்னால் ஷோராக சொல்ல முடியாது, என்னோட ட்ரீட்மெண்ட்டை நான் பெஸ்ட்டாக வந்து அவளுக்கு கொடுக்குறேன், பட் அவளோட பாடி அதை தாங்கணும், அவளோட பாடி வீக்காக இல்லாமல் இருந்து அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒத்துழைச்சா மட்டுமா அவளால் ரெக்கவர் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. கேட்டுட்டு கிறிஸ் ரொம்பவே எமோஷனல் ஆகிடுறான். ஸோ அங்கே மயக்கத்தில் இருக்கக்கூடிய சாயா வந்து பார்க்குறானா, அவள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத அவனால் பார்த்து ஏற்றுக்கவே முடியல. இங்கே பாரு சாயா, நீ ஹெல்த்தியாக இருந்தால் போதும், நீ வந்து என் கூட இருந்தால் மட்டும் போதும், தயவு செஞ்சு ரெக்கவர் ஆகி வந்துரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அழுதுட்டுருக்கான். இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஹீரோவுடைய அப்பாவும் ஹீரோ வந்து மன்னிச்சு ஏற்றுக்கிறாரு. நீ என்னை உண்மையாக லவ் பண்ணுற, என்னோட லவ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேங்கிறது எனக்கு இப்போ தாண்டா தெரிஞ்சது, எனக்கு அது ஒன்றே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ அவரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான். இது வரைக்கும் பண்ண தப்பெல்லாம் அவனை மன்னிச்சு ஏற்றுக்கிறாரு. தான் அதுக்கப்புறமா சாயாவை ரெகுலராகவே கேர் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடுறான். சாயாவும் நீங்கள் இருக்காத கிளம்புன்னு சொல்லும் போது அதெல்லாம் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன், என்னன்னாலும் சரி 24 மணி நேரமும் உன் கூடவே தான் இருப்பேன், எனக்கு நீ வந்து சந்தோஷமாக இருக்கணும், நீ ஹெல்த்தியாக இருக்கணும், எனக்கு அது மட்டும் போதும், நீ அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு, வேறு எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். சாயாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாள் வரேன். அந்த சமயம் வந்து அவள் கீமோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. ஸோ அப்போ வந்து ஹீரோவை எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கோவமாயிட்டு கத்துறா. அப்போ டக்குன்னு அவள் வாமிட் பண்ணவும் ஆரம்பிச்சிட கிறிஸ் உடனே ஹீரோவை பார்த்துட்டு அவள் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கடா, இல்லைனா அவள் ட்ரீட்மெண்ட்டில் பாதிப்பு ஏற்படும், நீ கிளம்பு, அவள் உன்னை பார்த்து தான் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுறா, நீ அப்புறமா இன்னொரு நாள் வாடா, அவள் கோவம் போகட்டும்டா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்ட்டு வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறான். கிறிஸும் அவன்கிட்ட கொஞ்சம் தன்மையாக வந்து பேசிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோ மேலே எனக்கு அவ்வளோ கடுப்பு இருந்துச்சு, ஒன்று அவன் ஹர்ட் பண்ணுறானேங்கிறதுக்காகத்தான் அவனை பழி தீக்கணும்னு என்னென்னவோ நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு அவனும் திருந்திட்டான், நானும் ரிவெஞ்ச் வேணான்னு சொல்லிட்டு விலைக்கு வந்துட்டேன். ஸோ நாங்களே ஒருத்தர் மன்னிச்சிட்டோம். அப்படிங்கப்போ ஒன்னாலேயே கண்டிப்பாக அவனை மன்னிக்க முடியும், உன்னால் அவனை மன்னிக்க முடிஞ்சா நாம் எல்லாரும் பழைய மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள் இவளுக்கு கீமோனால வந்து ஹேர் ஃபால் ஆகுது, இவ ரொம்ப வீக் ஆகிடுறா, தின் ஆகிடுறா, அந்த மாதிரியெல்லாம் இருக்கா. ஸோ இவ வந்து ரொம்ப ஒரு மாதிரி பியூட்டி கான்ஷியஸ் ஆகிட்டு அப்படியே தனக்குள்ளவே ஒரு ஷெல்குள்ளே போகிற மாதிரி இருக்க. அப்போ எல்லா சமயத்துலேயுமே கிறிஸ் தான் அவளுக்கு சப்போர்ட்டாக இருந்து அவளை வெளியில் புல் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கான். ஒரு நாள் ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு அவளை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறா. ஸோ ஹீரோயினும் வந்துட்டு என்ன நடக்க போதுன்னே தெரியாமல் அங்கே கிளம்பி வராளா. அப்போ சாயா ஹீரோயினை பார்த்துட்டு நீ நிஜமாவே ஹீரோவை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோயின் அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறே தெரியாமல் அமைதியாகவே நின்றுச்சுக்கும் போது உடனே நான் கேள்வி கேட்டேன், நீ நிஜமாவே அவனை லவ் பண்ணுறியா, இல்லை அவனை என்கிட்ட இருந்து பிரிக்கணும், என்னை வந்து தோக்கடிக்கணுங்கிறதுக்காக அவனை லவ் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஏற்றி கத்துறா. ஸோ இதை கேட்டுட்டு ஹீரோயினும் நான் அவனை சத்தியமாக உண்மையாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவ அங்கே சாயாவோட எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்துட்டு உனக்கு இது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் சாயா, ஆனால் இதை வந்து ஏற்றுக்கிட்டு நம்ம கடந்து போய் தான் ஆகணும், அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காத, இங்கே வந்து உன்னோட ப்ரியாரிட்டி உன்னோட ஹெல்த்தாக தான் இருக்கணும், அதனால் நீ எப்படி ரெக்கவர் ஆகி வரலான்னு மட்டும் பாரு, அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு, நீ ஹெல்த்தி ஆகிட்டு வா, அதுக்கப்புறமா நம்ம எதுனாலும் சண்டை போட்டுக்கலாம், எதுனாலும் பார்த்துக்கலாம், அது வரைக்கும் என்னை பற்றியோ இல்லை யாரை பற்றியுமே யோசிக்காத, உன்னோட பாடிக்கு மட்டும் நீ ப்ரிஃபரன்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாளா. அப்போ தான் கரெக்டாக கிறிஸ் அங்கே வரான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு அவன் கிளம்புறத பார்க்குறான். பட் ஆனால் அவகிட்ட என்னாச்சு ஏதாச்சுலாம் அவன் கேட்டுக்கல. அப்படியே அவன் சாயாவை பார்க்குறதுக்காக வரானா. சாயா வந்து இப்போ தான் முறையாக ஹீரோவும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மனசார ஏற்றுக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறா. அதனால் கிறிஸை பார்த்த உடனே பயங்கரமாயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிட்டு அழுகிறா. வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ அவகிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறான். இந்த மாதிரி நான் தப்பெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அமைதியாகவே இருக்கும் போது அப்போ ஹீரோவுமே நான் அவனை உண்மையாகவே லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போது நான் அவனை மன்னிச்சுடுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறா. என்னோட லவ்வும் உண்மையானது தான், நான் என்ன உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து அவனோட கையை உதறி தள்ளிட்டு
நான் உன்னை மன்னிச்சிடுறேன்னு தான் சொன்னேன். அதுக்காக நீ பண்ணது எல்லாத்தையும் மறந்துடுறேன்னு அர்த்தம் கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் எனக்கு உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் தான் வேணும். என்னால் உங்க கூட சேர்ந்தெல்லாம் வாழ முடியாது. நீ திரும்ப திரும்ப என்ன அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்க, தெரிஞ்சே பண்ணியிருக்க. ஸோ கண்டிப்பாக என்னால் உன்னை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோவும். ஆனால் நான் இப்போ என் தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன். நான் எல்லாத்தையும் சரியாக பண்ணிக்கிறேன். உன்னை கண்டிப்பாக அடுத்த முறை கஷ்டப்படுத்தவே மாட்டேன். தெரியாமல் கூட உன்னை வந்து நான் ஹர்ட் பண்ணிட மாட்டேன். நான் உன்னை என்னோட லவ்வை மட்டுமே கொடுத்து உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் எதையுமே நான் ஏற்றுக்கிறதுக்கு உண்மையாக இல்லை. இவ்வளோ தூரம் திரும்ப திரும்ப கஷ்டப்பட்ட எனக்கு தான் தெரியும். என்னால் உன்னை திரும்ப அதை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிவோர்ஸ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லிடுறான். ஹீரோ வந்து எவ்வளவோ அவகிட்ட கெஞ்சி பார்க்குறான், லவ் புரிஞ்சுக்க வைக்க பார்க்குறான். ஆனாலும் அவள் தயாராக இல்லையா. இதெல்லாம் பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு சரி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு அங்கிருந்து அவன் அழுதுகிட்டே கிளம்பி போயிடுறான். அவன் கிறிஸும் சரி ஹீரோவும் சரி தன்னை அம்போன்னு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்கும் போது ஆமாம் அவனை கழட்டி விட்டு போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை டீஸ் பண்ணிட்டு இருக்காளா. அப்போ தான் அவன் டக்குன்னு வந்துட்டு நாம 2 பேரும் ஏன் டேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறான். முதல்ல அவன் மறுக்கிறாளா. அடி பாவி உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு நினச்சேன், இப்போ அப்படியே வந்து நோன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு உடனே அதெல்லாம் ஆரம்பத்தில் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான்டா கொஞ்சம் கெஞ்சணும் மிஞ்சணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது அவன் டக்குன்னு அவளை இழுத்து கிஸ் பண்ணிட்டு நாம 2 பேரும் இனிமேல் ஒன்றா தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவளும் சரி அப்படின்ட்டு ஒத்துக்கிறான். பார்த்தா இப்போ கொரியாவுக்கு கிளம்பி வந்திருக்கான். ஹீரோயினோட எங்கெல்லாம் போயிருக்கானோ அங்கெல்லாம் திரும்ப வந்து விசிட் பண்ணிட்டு அவளோட அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ ஹீரோயின் வந்து இவன் கூட வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டால, அவனால் ஏற்றுட்டு அந்த இடத்துல ஹர்ட் ஆகிட்டு இருக்க முடியல போல. ஸோ அவங்க அப்பா கிட்ட மட்டும் சொல்லிட்டு இப்போ இவன் கிளம்பி வந்துட்டான். அவளோட சுற்றின எல்லா இடத்துக்கும் போயிட்டு அந்த கான்வர்சேஷன் அப்புறம் அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்லேருந்து எல்லாத்தையுமே மைண்டுக்குள்ளே ஓட்டி ஓட்டி பார்த்துட்டே ரொம்ப சேடாக இருந்துட்டு இருக்கான். அவன் கீமோனால ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிடுறா. ஸோ அவள் வந்து எப்போவுமே அப்செட்டாக இருக்கிறவ அங்கே கிறிஸ் கிட்ட ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்குறா. அது என்னென்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தா அவங்க 2 பேரும் யார்கிட்டையுமே சொல்லிக்காமல் வேறு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ வந்து இவங்க 2 பேரும் தனியாக வந்து அங்கே நேச்சரெல்லாம் பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது சாயாவும் நீ வந்து எதுக்காக என் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்க, என்னால் உனக்கு ரீபே பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது நான் உன் கூட தான் இருக்க போகிறேன், நீ என்ன சொன்னாலும் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ எதுக்காக இதெல்லாம் பஞ்சு அப்படின்னோடனே உனக்காக தான் உன்னோட சந்தோஷத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. இவன் பயங்கரமாக ஷாக் ஆகுறா. இங்கே பாரு நீ என்னை லவ் பண்ணணும், என்னை வந்து கேர் பண்ணிக்கணும் அப்போல்லாம் நான் அவங்ககிட்ட எதுவுமே கேட்க போகிறதில்ல. எனக்கு தேவை ஒரே ஒரு விஷயம்தான், நீ திரும்ப பழைய மாதிரி ஹெல்த்தி ஆகிட்டு வரணும், உன்னோட பாடி ரெக்கவர் ஆகிட்டு வரணும், நீ திரும்ப வந்து சந்தோஷமாக சிரிக்கணும், ஜென்யூனாக வந்துட்டு எங்கள் எல்லாருக்கூடையும் பழகணும். அந்த ஒரு மொமெண்ட்டுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதை மட்டும் நீ எனக்கு கொடு போதும், உன்னோட ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொல்கிறான். அவளும் நீ இவ்வளோ தூரம் எனக்காக பண்ணுற இல்லையா, கண்டிப்பாக நானும் ஹெல்த்தி ஆகிறதுக்காக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அவன் அப்படியே அவளை வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கவும் சாயாவும் ஒரு மாதிரி ஆகிட்டு அவன் பக்கம் திரும்பி இங்கே பாரு நான் எப்படி ஒரு நிலமையில இருக்கேன், என்ன போய் பார்த்துட்ருக்க, அங்கே அழகான விஷயங்களை பாரு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு இவனும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே என் கண்ணுக்கு என்றைக்குமே நீ அழகானவ தான், நான் உன்னை மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு அவளும் இங்கே பாரு கிறிஸ் உன்னை மாதிரி ஒரு நல்லவனை நான் பார்த்ததே கிடையாது, ஆனால் இந்த மாதிரி நல்லதால நடந்துக்காத, எனக்கு ஒரு மாதிரி வந்து மனசு கஷ்டமாக இருக்குது, நான் உனக்கு ரீபே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல உன்கிட்ட இருந்து எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாது, நீ ஹெல்த்தியாக மட்டும் இரு, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறான். அவளுமே சரின்ட்டு ஒத்துக்கிறான். 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே ஒன்றா வந்து நடந்து போயிட்டுருக்காங்களா. அப்போ டக்குனு சாயா வந்து கிறிஸோட கை கோர்த்துக்கிறா. கிறிஸுமே அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் வந்து எதுவும் பேசிக்கலை, பட் ஆனாலும் இவங்க 2 பேரும் வந்து ஒருத்தர் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ ஹீரோ பார்த்தோன்னா இப்போ ஹீரோயினோட ஸ்பெண்ட் பண்ண அடுத்த ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கான். அங்கே வந்தும் திரும்ப அவன் மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ணி பார்த்துக்கிட்டே பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஹீரோயினோடைய அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்து பார்க்குறேன்னா அது காற்றுல பறந்து போய் கீழே விழுந்துருது. அதை எடுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகும்போது அதுக்கு முன்னாடி அங்கே வேற ஒரு கை வந்து எடுக்குது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். ஸோ இப்போ வந்து ஹீரோயினை பார்த்த உடனே இவன் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். ஹீரோயினும் அவனை லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவள் குட்டி ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலாக வந்து ஹீரோ கிட்ட டிவோர்ஸ் தான் வேணும், எனக்கு உன்னை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து அவனை அனுப்பி விட்டுருப்பாள். அவன் இப்போ அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு அப்ராடும் கிளம்பி போனதுக்கப்புறமா தான் ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட ஹீரோ எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் அப்ராட் கிளம்பி போயிட்டான், நீ தான் இந்த அளவுக்கு வந்துட்டு அவனை போட்டு பேசி எடுத்திருக்கியே அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன இந்த மாதிரி ஓடுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, கொஞ்சம் கூட எனக்காக சண்டை போட மாட்டானா, எனக்காக போராடுவான் அப்படின்னு நினச்சிட்டு நான் கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட வந்து டீஸ் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த மாதிரியெல்லாம் பொய்யா பேசிகிட்டு இருந்தேன். இவன் என்னன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஓடி போயிட்டானா, அவ்வளோ கொழுப்பாயிடுச்சு அவனுக்குன்னு உடனே நீ வந்து எல்லாம் மீறி போய் பேசிட்டமா, அதனால தான் அவனை வந்து நீ இந்த இடத்துல குறை சொல்லவே முடியாது அப்படின்னோடனே நான் நிஜமாவே அவனை டீஸ் மட்டும் தான் பண்ணேன், கொஞ்ச நாள் என் பின்னாடி சுத்த வைக்கணும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி புலம்பிட்டு இருக்கவும் அவன் இப்போ கொரியாவுக்கு தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறதோட அப்போ காட்டாவும் அவங்க அப்பாவுமே அவன்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹீரோ வந்து ரிவெஞ்ச்
ரிவெஞ்சுன்னு சுற்றினாலும் அவளுக்காக தான் அவன் பின்னாடி வந்து பல தடவை அலைஞ்சிட்டு இருந்தான். அவள் ஒரு முறை இங்கேருந்து கோச்சிட்டு அழுதுட்டு வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது இல்லை ரிசார்ட்டுக்கு போகும்போதெல்லாம் அவன் பின்னாடியே வந்து அவளை தான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தான். நைட்டு ஃபுல்லாக வந்து வீட்டு வாசல்லே தான் காத்து கிடந்தான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்ல ஹீரோயினுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. நான் அவளும் அடுத்த ஃப்ளைட்டில் ஏறி இப்போ ஹீரோவை பார்க்குறதுக்காக வந்திருப்பா. ஸோ அன்னைக்கு நாள் ஃபுல்லாக ஹீரோ எங்கெல்லாம் போகிறானோ அவனை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவனுக்கு தெரியாமலே பின்னாடியே சுற்றிட்டு இருந்திருக்கான். இப்படி தான் அவன் போன ஒரு இடத்துக்கும் இவளுமே வந்துட்டு இருக்க. அப்போ ஹீரோ உன்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, அப்போ இன்னைக்கு ஃபுல்லாக நீ என்ன தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், அப்படியே மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு ரொம்ப சோகமாக எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சுங்கிற மாதிரி ஒரு தேவதாஸ் ரேஞ்சில் சுற்றிட்டு இருக்கியே, அதெல்லாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவளை சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோ அவளை இழுத்து கட்டி பிடிச்சிக்கிட்டு, இப்போ நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன், இப்போ நம்மளோட எல்லாமே சரியாக போயிடுச்சு தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் அதே எப்படி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது, அப்போ அவனுமே நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், இனிமேல் என்னோட லைஃப்பில் நான் உன்னை கிட்ட என்னோட லவ்வெல்லாம் காட்டி உன்னை வந்து அவ்வளோ செரிஷ்டாக வச்சுக்க போகிறேன், இது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய சத்தியம் அப்படின்னு சொல்லி அவன் கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய அவளோட வெட்டிங் ரிங் எடுத்து அவளுக்கே போட்டு விட்டுட. அப்படியே இவங்க 2 பேரும் ஜாலி ஆகிட்டு இருந்துட்டு இருக்காங்க. இதோட இந்த ட்ராமா சூப்பராக முடியுது. ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.